Hi friends, welcome to Savita's Kitchen. ரொம்ப ஹெவியா இல்லாத ஒரு லைட்டான ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதிகமாக நெய் சேர்க்க வேண்டியதுலங்க, ரொம்ப சூப்பராக வரும் இந்த ரவா கேசரி. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க. இதுக்கு 1 கப் ரவைக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரையை 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். அதிலே தேவைப்பட்ட கொஞ்சம் கலர் பொடி போட்டு ஏலக்காய் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து தனியாக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றி நல்லா முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் ரவையை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்படும் போது நம்ம கொதிக்கிற சர்க்கரை தண்ணியை சேர்த்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக மிக்ஸ் பண்ணணும். மேலே தெரிக்கும், பார்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்ல ரவை நல்லா கொதிச்சு சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வரும்போது நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துருங்க. இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா போதும். நல்ல மனமாக நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டான கேசரி இருக்கும். இது 6 நாளும் கெட்டி ஆகாது. இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வரப்போகிற பண்டிகை காலங்களுக்கு இந்த மாதிரி கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.